டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மக்களாக பயணிக்கிற இந்த பயணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இதில் மைனஸ் என்னன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யானை மாதிரியே இருக்குது. கேமரா அந்த மாதிரிலாம் வைக்கல. இப்போதைக்கு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நான் வந்து ஃபோனு தான் வச்சுருக்கேன். இந்த ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காய்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி தூரத்தில் நடுவில் தாமிரபரணி ஆறு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். திருநெல்வேலி மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ தாமிரபரணி ஆறில் தான் நான் குளிக்க வந்திருக்கேன். இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு அதோட திரும்பி நடைப்பயணத்தை கிளப்பணும். இங்கேருந்து கோவில்பட்டியிலேருந்து மதுரை. இன்றைக்கி நைட்டு மதுரை தான் ஆல்ட் ஆயிடுவேன். எப்படின்னு இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி. ஸோ 2025 2ஆம் தேதி 1ஆம் மாதம். ஸோ நியூ இயருக்கு அப்புறம் 2வது நாள் நம்ம பயணம். இதோட 2வது நாள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாமிரபரணி ஆறில் குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு நான் பத்திரமா இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து எங்கே போகணும்னா தண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக தான் ஓடி வருது, சரியான ஸ்பீடாக ஓடி வருது. தாமிரபரணி ஆறு இதுதான். ஸோ காய்ஸ் இது ஃபுல்லாக பாறைகள் தான் இருக்குது. எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக பாறை. ஆனால் வழுக்கி இழுக்கி விழுந்தோம்னா புடதை அடிச்சுட்டு தான் போய் சேர வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாருமே இங்கே தான் குளிக்கிறாங்க. நானும் அங்கே தான் குளிக்க போகிறேன். எனக்கு உண்மையிலே தாமிரபரணி இந்த திருநெல்வேலி வரலாறுலாம் தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு கோவில் மாதிரி, என்னமோ ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது. பட் அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் அதை பற்றி தெரிஞ்சால் அவங்கள்ட்ட பேசிடுவேன். அதை பற்றி எனக்கு தெரியலை. கோவிலில் வந்து ஹோம்னு சொல்லி போட்டிருக்கு. பட் எனக்கு என்னமோ முருகன் கோவில் தான் நினைக்கிறேன். முருகன் கோவில் தான் அந்த இது நினைக்கிறேன். பட் ஆனால் தண்ணிலாம் வேறு லெவலு, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மக்களாக பயணிக்கிற இந்த பயணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இதில் மைனஸ் என்னன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வேறு உடல் ரீதியாக பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. சிற்றாறுலேருந்து வருதான் தண்ணி. இப்படியே போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. பட் எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சால் கொடுத்துருவேன். அதனால் எதுவும் நினைக்காதீங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கைஸ் இப்போ நம்ம குளிக்க போகிறோம். ஒரு கூலிங்காக இருக்குது. யானை மாதிரியே இருக்கு. இழுத்துற போதுனே அது இழுக்காது, அப்படியே இருக்காது. அந்த அண்ணன் யானை மாதிரியே வந்து செஞ்சாரு. ஓரளவு பரவாயில்ல, யானை மாதிரியே செய்கிறாரு. மிதக்கிறாரு அப்படியே தண்ணிக்குள்ள. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து துவைச்சிட்டு அதோட கிளம்புறேன். இங்கே கோவிந்தா நடக்குது, வெற்றிவேல் முருகன். ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு காய வச்சுட்டு திருப்பி இதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். நடக்கட்டும். சூப்பருங்க தாமிரபரணி, வேற லெவலு. தண்ணி சரியான ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு. கைஸ் துணியெல்லாம் துவைச்சாச்சு. நம்ம காய போட போகிறோம். அப்பா துணி துவைக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. நான் ஒரு ஆள் தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாறையாக இருக்குது. இங்கே தான் போய் காய போட போகிறேன். நல்லா காஞ்சிருச்சுன்னா அதோட கிளம்பிடலாம் டக்குன்னு. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு, முடிஞ்சு. இது காஞ்ச பிறகு நம்ம குளிச்சுட்டு அதோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் எப்படி நான் துவைச்சி போட்டேன். காய்தா ஃபுல்லாக காய வச்சாச்சு. ஃபுல்லாக தண்ணிலாம் சரியான ஸ்பீடாக ஓடி இருக்குப்பா. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே இருக்குல்ல காய்ஸ், பாலத்துக்கு அடியில் தண்ணி, அங்கிட்டு ஃபுல்லாக குற்றாலம் போல். அந்த தண்ணி அப்படியே ஓடி அப்படியே போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு. இங்கே ஒரு கோவில் மாதிரி இருக்குது. பட் இது என்ன கோவில், இதுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதானுங்கிறது எனக்கு தெரியலை. இந்த இருக்கு காய்ஸ், இது வந்து என்ன கோவில் தெரியல. சாந்தி சாந்தின்னு போட்டிருக்கு, ஓம்னு போட்டிருக்கு எல்லாத்துலேயும். இது வந்து கோவில் வந்து தாமிரபரணி ஆறு ஓடுதுல, அதுக்கு நடுவில் சென்டரில் இருக்குது இந்த கோவில். அந்த கோவிலுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். பட் ஐயோ என்னோட இன்னர் கேள் வந்து ஒரு நிமிஷம் இருக்கணும். காய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அது காயட்டும், துணி காயட்டும். நம்ம போயிட்டு குளிக்கலாம், ஆறில் குளிக்கலாம்.
மொபைல் கீழே விழுந்துடக்கூடாது. நான் வந்து கோப்ரோ கேமரா அந்த மாதிரிலாம் வைக்கல. இப்போதைக்கு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நான் வந்து ஃபோனு தான் வச்சுருக்கேன். அந்த ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நினைப்பீங்க ஃபோனை வச்சாடா சுபா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீ இதை நம்பி அப்படின்னு. ஸோ மக்கள் நீங்கள் பார்ப்பீங்களே, உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போடுவோம். என் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் பாருங்கள். தாமிரபரணி ஆறில் தான் இன்றைக்கி நம்ம குளிக்க போகிறோம். இதெல்லாம் நான் வந்து கேள்வி தான் பட்டிருக்கேன். பட் வந்து ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தாமிரபரணி ஆறில் குளிக்கிறேன். ஓடி வருது இந்த தண்ணி எங்கேருந்து ஓடி வருது? மணிமுத்தாறு. ஆனால் இதோட எண்டு வந்து குற்றாலம் தான், அங்கேருந்து வருது. இங்கே நீங்களே குளிக்கலாம்ல. இதான் நம்ம துவைச்ச இடம். எப்படி இறங்கி குளிக்கன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் இறங்குறோம் தண்ணிக்குள்ளே, ரொம்ப இதாக இருக்குது. அப்பா இங்கிற வேண்டிதான், காலை பிடிச்சி வர இழுக்குது ஒரு மாதிரியா. காய்ஸ் தண்ணி அடிச்சுட்டு ஊற்றிடும் போல. படி குளிருது, ஓர குளிருது. காய்ஸ் உண்மையிலே நல்ல ஃபீலாக இருக்குது. நல்லா தண்ணி ஸ்பீடாக ஓடி வருது, நல்லா ஜில்லுன்னு ஐஸாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க தாமிரபரணி. தண்ணியும் நல்லா அல்டிமேட் அக்வா பியூர் வாட்டர் மாதிரி. பேஸ்ட்டா அந்த பேக்கில் இருக்குண்ணே, அந்த பேக்கில் பாருங்கள் பேஸ்ட் வச்சுருப்பேன். காய்ஸ் தாமிரபரணி ஆறில் குளிச்சாச்சு. மெடிமிக்ஸ் சோப் ஃபுல்லாக முடிஞ்சு அதோட கிளம்புறதேன். ஸோ ட்ரெஸ்ஸு வேறு காஞ்சிக்கிட்டு இருக்கு, அதோட நம்ம கிளம்புறதேன். ரொம்ப கவனம் முக்கியம் அந்த ஊர்நிலையில் குளிக்கிறப்போ. சட்டுன்னு உள்ளே எடுத்துகிட்டு போகுது, அப்படியே அடிச்சு போயிடும் போல். பாறை ஈரமாக இருக்குது இடையில. சரி அடுத்து பார்க்கலாம். நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். சரி பாருங்கள், தாமிரபரணி ஆறில் குளிச்சாச்சு. இதோட முடியுது. திருநெல்வேலி மக்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரை பற்றி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். கைஸ் நல்லபடியாக குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேக் எடுத்துட்டேன், கிளம்புறேன், நடக்க கிளம்புறேன். ஸோ ஓகே, பாய் தாமிரபரணி. எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வீடியோ தொடர்ச்சி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்கள். வீடியோ இதோட வேறு மாதிரி வரும். தொடர்ச்சியாக நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத வரும். துவைச்சிட்ருக்காங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். பாய் see you.